எனக்கு இந்த படபடன்னு பேசுறாங்கல்ல, அந்த மாரி பேச தெரியாது. என்னால முடிஞ்சது என்ன பேச முடியுமோ பேசணும்னு ஆசைங்க. அதனால தான் இந்த மாதிரி ஒரு ரியாலிட்டி ஷோல போய் பேசணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுருக்கேன். அதனால தமிழால ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு, நானும் சரி பேசலாமேன்னு சொல்லிட்டு போனேன். போன பிறகு பார்த்தா நெறைய வெளியூர்ல இருந்தெல்லாம் வந்திருந்தாங்க. வந்திருந்த ஒவ்வொருத்தர் முகத்திலயும் இந்த ரியாலிட்டி ஷோல எப்படியாவது பேசி கலக்கி ஃபேம் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட வந்துருதுன்னு நல்லா பார்க்க முடிஞ்சது. ஃபேம் ஆகிறது முக்கியம் இல்லைங்க. நம்ம என்ன பாயிண்ட்ஸ் பேச போறோம்ன்றது தான் முக்கியம். இந்த மாதிரி ஷோல நீங்க கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது நீங்க பேசுற ஒவ்வொரு பாயிண்ட்டும் வந்து ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகுற மாதிரி கண்டென்ட்டா இருக்கணும். இந்த மாதிரி ஷோக்கு போனது என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா நாங்க நிறைய பேரை மீட் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்க போட்டிருந்த செட்ஸை பார்க்கும்போது எங்கேயோ ஒரு ட்ரீம் லேண்டுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. இந்த மாதிரி ஷோக்காக ஒர்க் பண்ற டெக்னீஷியன்ஸ், கேமராமேன், எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர், இப்படி நிறைய பேரோட டெடிகேட்டடான ஒர்க் அங்க தெரிஞ்சதுங்க. ஒவ்வொருத்தவங்க அவங்களோட பெஸ்ட் எஃபர்ட்ஸை போட்டிருந்தாங்க. தமிழ் ஷோ ஸ்டார்ட் பண்ண பிறகு மாறி டிபேட் பண்ணாங்க. நம்மளால அந்த அளவுக்கு முடியலனாலும் ஏதோ ஒரு 2, 3 பாயிண்ட்ஸ் சொல்ல முடிஞ்சது.